பலருக்கும் பண பிரச்சனையினால்தான் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் வாஸ்து குறிப்புகளின் மூலம் ஒருவரின் வீட்டு செல்வ நிலையை அதிகரிக்க முடியும். இங்கு அப்படி ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் பெருக உதவும் சில தெய்வீக வாஸ்து குறிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் காணலாம். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க மகாலட்சுமி, குபேரர் மற்றும் விநாயகர் சிலைகளை பூஜை அறையில் வைக்க வேண்டும். இம்மூன்று கடவுள்களையும் முறையான சடங்குகளுடன் தினமும் வழிபட வேண்டும். இதை செய்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் பெருகத் தொடங்கி வீடெங்கும் சந்தோஷம் பரவும். இந்து மத நம்பிக்கைகளின்படி செல்வம் மற்றும் செழிப்பை பெற வீட்டின் வடகிழக்கு மூலையில் மங்கள கலசத்தை வைக்கலாம். அந்த கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு செப்பு காசை வைக்கவும். அதன் பிறகு அதில் தேங்காய் மற்றும் மா இலைகளை வைத்து அதன் முகத்தில் மஞ்சள் குங்குமத்தை இட வேண்டும். அப்படி செய்வதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் பரவும். மகாலட்சுமி, குபேரனின் அருளை பெற வெள்ளை கோதுமையை மஞ்சள் அல்லது குங்குமப்பூவில் ஊற வைத்து உலர்த்தவும். இதன் பிறகு அந்த வெள்ளை நிறம் மஞ்சள் நிறமாக மாறியதும் அவற்றை சிவப்பு துணியில் கட்டி வீட்டின் முன் பக்கத்தில் வைக்கவும். மஞ்சள் லட்சுமி தேவியின் சின்னம். இப்படி இதனை வீட்டில் கட்டுவதால் பணம் கிடைக்கும் வழிகள் அதிகரிக்கும். மகாலட்சுமி மற்றும் குபேரரின் ஆசிர்வாதத்தை பெற 3 நாணயங்களை பாதுகாப்பாக ஒரு சிவப்பு துணியில் கட்டி வீட்டின் பூஜை அறையில் தொங்கவிடலாம். இப்படி செய்வதனால் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதுடன் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் மகிழ்ச்சி, செழிப்பு, செல்வம் மற்றும் நல்ல ஆரோக்கியம் நிலைத்து இருக்க நீங்கள் ஒரு வெள்ளி மீன் சிலையை செய்து வீட்டில் வைக்கலாம். இந்த வகை சிலை வீட்டில் அமைதி மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கும். நீங்கள் விரும்பினால் சுவரில் கூட மீன் ஓவியத்தை மாட்டி வைக்கலாம். வீட்டில் பணம் வைக்கும் பெட்டி மற்றும் நகை வைக்கும் பெட்டியை தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் வைக்கவும். இதனால் அந்த பெட்டியானது திறக்கும்போது வடக்கு நோக்கி இருக்கும். பொதுவாக வடக்கு குபேரனின் சாம்ராஜ்யம். இந்த திசையை நோக்கி ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் குபேரன் அப்பெட்டியில் செல்வத்தை நிரப்ப வழி செய்வார். உறங்கும்போது தலையை தெற்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். வடா அல்லது கபா தோஷங்கள் இருந்தால் இடது பக்கம் திரும்பியும், பிடா தோஷம் இருந்தால் வலது பக்கம் நோக்கியும் தூங்க வேண்டும். வீட்டின் நடுவே படிக்கட்டுகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது முக்கிய உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே வீட்டின் ஓரமாக படிக்கட்டை அமைக்கலாம். வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் பூமிக்கு அடியில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது. ஏனெனில் அது உடல்நல பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுத்தும். வீட்டின் அக்னி மூலையில், அதாவது வீட்டின் தென்கிழக்கு மூலையில் தினமும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. வீட்டின் தென் திசையை நோக்கி ஆஞ்சநேயர் படத்தை வைத்திருப்பது வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் வீட்டின் செல்வ நிலையை அதிகரிக்க செய்யும். எப்போதும் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்காதீர்கள். மிகவும் கனமான இயந்திரங்களையும் இப்பகுதியில் வைப்பதை தவிர்த்திடுங்கள். வீட்டில் உள்ள குழாயில் எப்போதும் நீர் வடிந்தவாறு இருந்தால் உடனே அதை சரி செய்யவும். இல்லாவிட்டால் அதிலிருந்து வெளியேறும் நீரைப் போல் வீட்டில் உள்ள செல்வ நிலையும் வெளியேறும். பணம் வைக்கும் பெட்டியின் முன் கண்ணாடியை வைப்பதால் பெட்டியில் உள்ள பணம் மீண்டும் பெட்டியில் பிரதிபலிப்பது போல செல்வ நிலையும் இரட்டிப்பாகும் என்பது நம்பிக்கை. உங்கள் வீட்டில் இருந்து பணம் அதிகம் வெளியேறுவது போன்று நீங்கள் உணர்ந்தால் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் கனமான பொருளை வையுங்கள். வீட்டின் வடக்கு பகுதியில் பச்சை நிற வண்ணத்தை பூசுவதன் மூலமும் வீட்டின் செல்வ நிலையை மேம்படுத்தலாம். வீட்டில் நாற்காலி அல்லது சோஃபாவை வடக்கு நோக்கி அமருமாறு தெற்கு பகுதியில் வைக்க வேண்டும். இதன் மூலமும் செல்வ வளம் அதிகரிக்கும். நீங்கள் தங்கும் வீட்டின் முன் உயரமான கட்டிடங்களோ அல்லது கோவிலோ இருந்தால் அவை வீட்டில் உள்ள செல்வ வளத்தை குறைக்கும். ஒருவேளை அந்த உயரமான கட்டிடம் அல்லது கோவிலின் நிழல் வீட்டில் படாதவாறு இருந்தால் அந்த வீட்டில் குடியேறலாம். இல்லையெனில் அந்த வீட்டில் தங்குவதை தவிர்த்திடுங்கள். எப்போதும் வீட்டின் மைய பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்காதீர்கள். வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை மிகவும் அழுக்குடன் இருந்தால் பின் வீட்டில் உள்ள செல்வம் பறந்து போகும். வீட்டில் மீன் தொட்டியை வடகிழக்கு பகுதியில் வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வ வளத்தை மேன்மேலும் அதிகரிக்க செய்யும்.
வீட்டின் சுவற்றில் தொங்கவிடப்பட்டிருக்கும் கடிகாரம் எப்போதும் ஓடிய நிலையில் இருக்க வேண்டும். ஒருவேளை கடிகாரம் ஓடாமல் அப்படியே இருந்தால் வீட்டின் வருமானமும் அதிகரிக்காமல் அப்படியே இருக்கும். குடும்பத் தலைவர் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் தங்குவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.